என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், தாயின் மூலியமாக பிறவி எடுத்து தந்தை மூலியமாக நடக்க கற்றுக்கொண்டு குருவின் மூலியமாக வழியை தேர்ந்தெடுத்து இறைவனை போய் சேர வேண்டும் என்பது விதி. அதுக்கு தான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறது. அதை விட்டு போட்டுட்டு அதெல்லாம் கிடையாது, முதல்ல நாங்கள் எல்லாமே தான் தோன்றித்தனமாக அனைத்தையும் கற்றுக்கொண்டவர்கள், நாங்கள் எல்லா இடத்துலையும் நாங்கள் எல்லாமே தெரிஞ்சவங்க, நாங்கள் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல உட்காந்துருக்க கூடாது. எப்பொழுதுமே எல்லாம் தெரிந்தது யாரும் கிடையாது. இன்க்ளூடிங் கடவுளே பூமிக்கு அவதாரம் எடுத்து வந்தாலும் அவருக்கே எல்லாம் தெரியும்னு சொல்லிட முடியாது. விஷயம் என்னன்னு கேட்டால், எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், அது உண்மை. யார் இறைவன் அப்படின்னு கேட்டால் உயிர் தான் இறைவன். இந்த உயிரை காப்பாற்றக்கூடிய ஹரனும் இறைவன். ஹரன்னா யார் அப்படின்னு பார்த்தா உடல் தானே உயிரை பாதுகாத்து ஜம்முன்னு மூடி வச்சுக்கிடுது. அந்த உயிர் கடந்து போகாத அளவுக்கு உடல் உயிரை